Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Next, question number 8 பாருங்க. What letters of the English alphabet have reflectional symmetry? That is symmetry related to mirror reflection. About a vertical mirror, a horizontal mirror, both horizontal and vertical mirrors. So English alphabets நீங்க வந்து A இருந்து Z வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்குமே நமக்கு வந்து reflectional symmetry இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுவுமே நமக்கு வந்து வேர்ட்டிக்கலாகவும் பார்க்க போகிறோம், ஹரிசாண்டலாகவும் பார்க்க போகிறோம், போத் வேர்ட்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வேர்ட்டிக்கலாக பார்க்குறப்போ எது வந்து நமக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கோ அது வேர்ட்டிக்கல் சிமெட்ரின்னு நம்ம சொல்லிடுவோம். ஹரிசாண்டலாக நம்ம பார்க்குறப்போ எது 2 ஈக்குவல் பார்ட்ஸ் வருதோ அது வந்து நம்ம ஹரிசாண்டல் சிமெட்ரின்னு சொல்லிடுவோம். ஸோ வேர்ட்டிக்கல்லே வந்து ஹரிசாண்டல்லே வந்துச்சு அப்படின்னா போத் வேர்ட்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நமக்கு எக்ஸாமில் மிரர்லாம் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏ ஆல்ஃபபெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணி பாருங்கள். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. இது ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணி பாருங்கள். இருக்கா? இல்லை. அப்போ வேர்ட்டிக்கல் மட்டும்தான் இருக்குது ஏன்ற ஆல்ஃபபெட்டுக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பிக்கு ட்ரா பண்ணி பாருங்கள். பிக்கு வந்து ஹரிசாண்டல் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. வேர்ட்டிக்கல் இல்லை அதுக்கு. ஏன்னா இந்த சைடு வேற மாதிரி இருக்குது, இந்த சைடு வேற மாதிரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சி ஆல்ஃபபெட் பாருங்க. சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பாருங்க. 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இல்லை. கரெக்டா? ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணி பாருங்க. 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி டி ஆல்ஃபபெட்டுக்கு பாருங்க. டிக்கு பார்க்குறப்போ ஹரிசாண்டலாக பாருங்க. ஹரிசாண்டலாக பார்க்குறப்போ நமக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. இது வேர்ட்டிக்கலாக பார்க்குறப்போ இருக்கா? இல்லை. ஸோ அப்போ டிக்கு வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஈக்கு பாருங்கள். ஈக்கு வந்து ஹரிசாண்டலாக பார்க்குறப்போ 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. அதே இது நம்ம வேர்ட்டிக்கலாக பார்க்குறப்போ இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஃப்க்கு பாருங்கள். எஃப்க்கு பார்க்குறப்போ வேர்ட்டிக்கலாக பாருங்கள். வேர்ட்டிக்கலாக இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலாக பாருங்கள். ஹரிசாண்டலாகவும் இல்லை நமக்கு. எஃப்ன்ற ஆல்ஃபபெட்டுக்கு வந்து வேர்ட்டிக்கல் சிமெட்ரியும் இல்லை, ஹரிசாண்டல் சிமெட்ரியும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்கு பாருங்கள். ஜிக்கும் நமக்கு வந்து ஹரிசாண்டல் இல்லை, வேர்ட்டிக்கலும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஹச்சுக்கு பாருங்கள். ஹச்சுக்கு வந்து ஹரிசாண்டல் இருக்குது, வேர்ட்டிக்கலும் இருக்குது நமக்கு. ஹச்ன்ற ஆல்ஃபபெட்டுக்கு வந்து வேர்ட்டிக்கல் சிமெட்ரியும் இருக்குது, ஹரிசாண்டல் சிமெட்ரியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐக்கு பாருங்கள். ஐக்கு பார்க்குறப்ப வேர்ட்டிக்கலும் இருக்குது, ஹரிசாண்டலும் இருக்குது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு நம்ம ஜேக்கு பார்க்கலாம். ஜேக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணி பார்க்குறேன். 2 பார்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஹரிசாண்டலாக பார்க்கலாம். மேலே கீழே வேறு மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ இதுக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியே இல்லை. நெக்ஸ்ட்டு கேக்கு பாருங்கள். வேர்ட்டிக்கலாக பார்க்கலாம். 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் தான் இருக்குது. ஹரிசாண்டலாக பார்க்கலாம். ஹரிசாண்டலில் பார்க்குறப்ப எப்படி இருக்குது? 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கும் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட்டு எல்லுக்கு பாருங்கள். எல்லுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஹரிசாண்டலாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஜேக்கும் இல்லை, கேக்கும் இல்லை, எல்லுக்கும் இல்லை. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு எம்க்கு பார்க்கலாம். எம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன். வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறப்ப 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. கரெக்டா? ஸோ வேர்ட்டிக்கல் சிமெட்ரி இதுக்கு இருக்குது. ஹரிசாண்டலாக பார்க்கலாம். மேலே கீழே வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் சிமெட்ரி வந்து இல்லை, வேர்ட்டிக்கல் மட்டும் இருக்குது எம்க்கு. நெக்ஸ்ட் எண்ணுக்கு பாருங்கள். 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ வேர்ட்டிக்கல் சிமெட்ரி இல்லை. ஹரிசாண்டலாக பாருங்கள். இதுவும் இல்லை, இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் சிமெட்ரியும் இல்லை நமக்கு. நெக்ஸ்ட்டு ஓக்கு பாருங்கள். வேர்ட்டிக்கலாக ட்ரா பண்ணலாம். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ வேர்ட்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலில் பார்க்கலாம். ஸோ ஹரிசாண்டல் சிமெட்ரியும் இருக்குது, ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பீக்கு பார்க்கலாம். வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன்.
சிமெட்ரிக்காக இருக்கா? இல்லை, 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் தான் இருக்குது. ஹரிசாண்டல் ட்ரா பண்ணுவோம். சிமெட்ரிக்கலாக இருக்கா? இல்லை, 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்குமே நமக்கு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இல்லை. நெக்ஸ்ட்டு கியூக்கு பாருங்கள், இருக்கா? இல்லை, லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இல்லை. நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் பாருங்கள், ஈக்குவலாக இருக்கா 2 பார்ட்ஸு? இல்லை. ஸோ இதுக்கும் நமக்கு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது, கியூக்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆருக்கு பாருங்கள், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணலாம். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? இல்லை. ஹரிசாண்டலில் ட்ரா பண்ணலாம், இருக்கா? இல்லை. ஸோ ஆருக்கும் நமக்கு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் எஸ்ஸுக்கு பாருங்கள், ஹரிசாண்டலாக போடுறேன் ஃபஸ்ட்டு. எஸ்க்கு இருக்கா? இல்லை, மேலே வேறு மாதிரி இருக்குது, கீழே வேறு மாதிரி இருக்குது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக போடுறேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ இதுக்கும் நமக்கு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட்டு டீக்கு பாருங்கள், வெர்டிக்கல் சிமெட்ரி இருக்குதா? எஸ், இருக்குது. ஏன்னா இங்கேயும் சேமாக தானே இருக்குது. ஹரிசாண்டல் பாருங்கள், இருக்கா? இல்லை. ஏன்னா மேலே வேறு மாதிரி இருக்குது, கீழே வேறு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் யூக்கு பாருங்கள், வெர்டிக்கல் சிமெட்ரி இருக்கா? எஸ், இருக்குது. ஏன்னா 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஹரிசாண்டல் பாருங்கள், மேலே வேறு மாதிரி இருக்குது, கீழே வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் வி பாருங்கள், வெர்டிக்கல் சிமெட்ரி இருக்கா? எஸ், இருக்குது. ஹரிசாண்டல் பார்க்கலாம், இல்லை. ஏன்னா மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கீழே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது, வீக்கு. நெக்ஸ்ட்டு டபிள்யூக்கு பாருங்கள், ஹரிசாண்டல் ட்ரா பண்ணியிருக்கேன். மேலே வேறு மாதிரி இருக்குது, கீழே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு ஹரிசாண்டல் கிடையாது. வெர்டிக்கல் பார்க்கலாம், 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்கு பாருங்கள், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? எஸ், இருக்குது. ஹரிசாண்டல் ட்ரா பண்ணுறேன். மேலேயும் கீழே ஒரே மாதிரி இருக்கா? அப்போது இதுக்கு வந்து ரெண்டுமே இருக்குது. வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் இருக்குது, ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ட்ரா பண்ணுறேன். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? எஸ், இருக்குது. ஹரிசாண்டல் ட்ரா பண்ணலாம். மேலே வேறு மாதிரி இருக்குது, கீழே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஹரிசாண்டல் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து இசட் பாருங்கள், ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன். மேலே வேறு மாதிரி இருக்குது, கீழே வேறு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணலாம். 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக? அதனால் நமக்கு இதில் வெர்டிக்கலும் இல்லை, ஹரிசாண்டலும் இல்லை. இப்போது ஆல்ஃபபெட்ஸில் வந்து போத் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி எந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு இருந்தது? ஹச்சுக்கு இருந்ததா? ஹச்சுக்கு வந்து நமக்கு வெர்டிக்கலும் இருந்தது, ஹரிசாண்டலும் இருந்தது. கரெக்டாக? அதே மாதிரி ஐக்கு இருந்துச்சா? வெர்டிக்கலும் இருந்துச்சு, ஹரிசாண்டலும் இருந்தது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து ஓக்கு இருந்துச்சா? வெர்டிக்கலும் இருந்தது, ஹரிசாண்டலும் இருந்தது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு இருந்துச்சா? வெர்டிக்கலும் இருந்தது, ஹரிசாண்டலும் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து மிரரில் வச்சு பார்க்கலாம். அந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிரரில் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து வேர்ட்டிக்கல் மிரர் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஆல்ஃபபெட்ஸ்க்குமே ஃபஸ்ட்டு வந்து வேர்ட்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ பார்க்க போகிறோம். ஏவோட ஆல்ஃபபெட்டை நான் வந்து இந்த மாதிரி மிரர் கிட்ட ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், ஏன் நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அது அதே மாதிரி தான் நமக்கு தெரியுது. கரெக்டாக? நமக்கு அதே மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இதுக்கு வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பி பார்க்கலாம். பி பாருங்கள், பி வந்து மிரரில் ஃபேஸ் பண்ணி வைக்கிறப்போ நமக்கு எப்படி தெரியுது? ரிவர்ஸில் தெரியுது. ரைட் வந்து லெஃப்டாகவும், லெஃப்ட் வந்து ரைட்டாகவும் மாற்றி தெரியுது. அப்போது இதுக்கு வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் கிடையாது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி பாருங்கள். வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சி ஆல்ஃபபெட் பாருங்கள். சி எப்படி இருக்குது? சேமாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா? டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இதுக்கும் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டி பாருங்கள். டி சேமாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கும் நமக்கு வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஸோ நம்ம இப்போ பார்த்ததுக்கு ஏக்கு மட்டும்தான் இருந்துச்சு. கரெக்டாக? பிசிடிக்கு இல்லை. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இ ஆல்ஃபபெட் பாருங்கள். இ எப்படி தெரியுது? நமக்கு அதே மாதிரி தெரியுதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா? டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கும் அப்போ வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஃப் ஆல்ஃபபெட் பார்க்கலாம். எஃப் வந்து எப்படி தெரியுது? டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ இதுக்கும் நமக்கு வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஜி பாருங்க. ஜி எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கும் நமக்கு வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது.
நெக்ஸ்ட் ஹச் பாருங்க எப்படி தெரியுது, Same. சேமா தெரியுது. அப்போ இதுக்கு வந்து வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் ஐ பாருங்க, ஐ வந்து நமக்கு எப்படி இருக்கு, Same. சேமா தான் இருக்கு. அப்போ இதுக்கு வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் ஜே பாருங்க, ஜே எப்படி இருக்கு, Different. டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதுக்கு வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் கே பாருங்க எப்படி இருக்கு, Different. ஸோ இதுக்கும் கிடையாது வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் எல் பாருங்க எப்படி இருக்கு, Different. டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் எம் பாருங்க Same. சேமா இருக்கு. அப்போ இதுக்கு வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் என் ஆல்பபெட் பாருங்க, என் வந்து நமக்கு சேமா இருக்கா, Different. டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கும் கிடையாது வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் ஓ பாருங்க Same. சேமா இருக்கு. அப்போ இதுக்கு வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் பி பாருங்க சேமா இருக்கா, Different. டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இல்லை. நெக்ஸ்ட் கியூ பாருங்க சேமா இருக்கா, Different. டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கும் கிடையாது. ஆர் பாருங்க Different. டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் எஸ் பாருங்க சேமா இருக்கா, Different. டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கும் வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் டி பாருங்க எப்படி இருக்கு, Same. சேமா இருக்கு. அப்போ இதுக்கு வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் யூ பாருங்க சேமா இருக்கா, Yes. எஸ். அப்போ இது வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் வி பாருங்க சேமா இருக்கா, எப்படி இருக்கு, Same. சேம். அப்போ இதுக்கு வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் டபிள்யூ பாருங்க எப்படி இருக்கு, Same. ஸோ இதுக்கும் வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ் பாருங்க Same. சேம். ஸோ இதுக்கும் வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் y பாருங்க Same. சேம். ஸோ இதுக்கும் வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் z பாருங்க சேமா இருக்கா, டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு வந்து வெர்டிகல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஹரிசான்டல் மிரர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஏ ஆல்ஃபபெட் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஏ பாருங்க. ஸோ இங்கே நமக்கு ஒரு இமேஜ் தெரியுதா, கீழே கண்ணாடியில் மிரரில் ஒரு இமேஜ் நமக்கு கீழே தெரியுதா? இது வந்து எப்படி இருக்குது, ஏ மாதிரியே அப்படியே எக்ஸாக்டாக இருக்கா இல்லை வேறு மாதிரி தெரியுதா? Different. அப்சைட் டவுனாக தெரியுதுல்ல. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஹரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி ஆல்ஃபபெட் பார்க்கலாம். பியோட இமேஜ் அப்சர்வ் பண்ணி பாருங்க. பியோட இமேஜ் எப்படி இருக்குது, சேமாக அதே மாதிரி இருக்கா? அப்போது இதுக்கு வந்து ஹரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சி பார்க்கலாம். சி எப்படி இருக்குது, Same. சேம். அப்போது இதுக்கும் வந்து ஹரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. கட். நெக்ஸ்ட்டு டியோட இமேஜ் அப்சர்வ் பண்ணி பாருங்க, சேமாக இருக்கா? Yes. அப்போது இதுக்கு வந்து நமக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இ பார்க்கலாம். இ வந்து எப்படி இருக்குது, Same. சேம். ஸோ அப்போ இதுக்கும் வந்து இருக்குது ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃப்போட இமேஜ் அப்சர்வ் பண்ணி பாருங்க, சேமாக இருக்கா? No. ஸோ இதுக்கு வந்து ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட்டு ஜி பார்க்கலாம். ஜியோட இமேஜ் அப்சர்வ் பண்ணி பாருங்க, சேமாக இருக்கா? No. நோ. அப்போ இதுக்கும் கிடையாது ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் வந்து ஹச் பாருங்க. ஹச் வந்து சேமாக இருக்கா? Yes. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. நெக்ஸ்ட் ஐ பாருங்க, சேமாக இருக்கா? Yes. அப்போ இதுக்கும் ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. நெக்ஸ்ட் ஜே பாருங்க, சேமாக இருக்கா? No. அப்போ இதுக்கு வந்து ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கேக்கு பாருங்க, சேமாக இருக்கா? No. இல்லை, ஏன்னா இது வந்து நமக்கு க்ளோஸராக இருக்குது, இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் நமக்கு வைடராக இருக்குது, அதனால இது சேமாக இல்லை. இதுக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் எல் பாருங்க, சேமாக இருக்கா? No. நோ. அப்போ இதுக்கும் ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் எம் பாருங்க, சேமாக இருக்கா? No. ஸோ அப்போ இதுக்கும் ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் என் பாருங்க, சேமாக இருக்கா? No. ஸோ இதுக்கும் நமக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் ஓ பாருங்க, சேமாக இருக்கா? Yes. எஸ். அப்போ இதுக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. பி பாருங்க, சேமாக இருக்கா? No. நோ. அப்போ இதுக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது.
நெக்ஸ்ட்டு Q பாருங்க சேமாக இருக்கா? No. ஸோ இதுக்கும் நமக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஆர் பாருங்க சேமாக இருக்கா? No. நோ. ஸோ இதுக்கும் கிடையாது. எஸ் பாருங்க சேமாக இருக்கா? No. ஸோ இதுக்கும் நமக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் T பாருங்க சேமாக இருக்கா? No. ஸோ இதுக்கும் நமக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. U பாருங்க சேமாக இருக்கா? No. ஸோ இதுக்கும் நமக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. V பாருங்க சேமாக இருக்கா? No. ஸோ இதுக்கும் நமக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. W பாருங்க சேமாக இருக்கா? No. ஸோ இதுக்கும் நமக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. X பாருங்க சேமாக இருக்கா? Yes. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. Y பாருங்க சேமாக இருக்கா? No. ஸோ இதுக்கும் நமக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. Z பாருங்க சேமாக இருக்கா? No. ஸோ இதுக்கும் நமக்கு ஹரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ வேர்டிக்கல் மிரருக்கு கேட்டாங்க இல்லையா? வேர்டிக்கல் மிரர். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ் வந்துச்சு நமக்கு? A வந்துச்சு, H வந்துச்சு, I வந்தது, M வந்துச்சு, O வந்துச்சு, T, U, V, W, X, Y வந்தது. கரெக்டாக இது எல்லாமே வேர்டிக்கல் மிரரில் நமக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் பி சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஹரிசான்டல் மிரர் கேட்டிருக்காங்க. ஸோ ஹரிசான்டல் மிரருக்கு என்னென்ன வந்தது? பி வந்துச்சு, சி வந்துச்சு, டி, இ, ஹச், ஐ, ஓ, எக்ஸ் வந்தது. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து போத். சி வந்து என்ன கேட்டிருக்காங்க? போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் மிரர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் மிரர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்துச்சு? ஹச், ஐ, ஓ, எக்ஸ். கரெக்டாக அந்த 4 லெட்டர்ஸ் மட்டும் தான் வந்தது. சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ 9th சம் பாருங்க. கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வித் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரியே இல்லாத ஷேப்ஸ் 3 ஷேப்ஸ் நமக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 9th சம்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா குவாட்ரிலேட்ரல் சூஸ் பண்ணுறேன். ஸோ குவாட்ரிலேட்ரல்ன்றது 4 சைட்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம குவாட்னாலே 4 தான் குவாட்ரிலேட்ரல் சொல்லுவோம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எல்லாமே கைண்ட் ஆஃப் குவாட்ரிலேட்ரல் தான். பட் நம்ம குவாட்ரிலேட்ரல்னு ஜென்ரலாக நம்ம ஒரு ஃபிகர் ஒரு 4 சைடு வச்சு வரைகிறப்போ ஒரு லென்த் இருக்கும். ஒரு சைடு ஒரு லென்த் இருக்கும். அப்போ அதுக்கு கண்டிப்பாக நம்மளால் லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து ட்ரா பண்ண முடியாது. கரெக்டாக 0 தான். ஆல்ரெடி இது நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்தோம். அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து குவாட்ரிலேட்ரல் எழுதிக்கிறேன். குவாட்ரிலேட்ரல். செகண்ட் வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்றது ஆல் சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ கண்டிப்பாக அதுக்கும் நம்மளால் லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து ட்ரா பண்ண முடியாது. தேர்ட் ஒன் வந்து பேரலோகிராம். உங்களுக்கே தெரியும் பேரலோகிராமுக்கும் நம்மளால் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து ட்ரா பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து 10th சம் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் அதர் நேம் கேன் யூ கிவ் டு த லைன் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எ சர்க்கிள். ஸோ இப்போ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 2 சைட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும், தேர்ட் சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி வரைகிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வேர்ட்டிக்கலாக தான் வரைய முடியும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக வேர்ட்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி மட்டும் தான் பாசிபிள் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஒரு ட்ரையாங்கிளுக்கு வேர்ட்டிக்கலாக ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோமா? ஆல்டிடியூட் ஆர் இன்னொரு டேர்ம் வந்து என்ன சொல்லுவோம்? மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா த லைன் ஆஃப் சிமெட்ரி of an isosceles triangle is median or altitude. Altitude is nothing but height அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? altitude.
ஸோ இதுதான் ஏ கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கிள்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கிளுக்கு வந்து நம்ம இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரிக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒவ்வொரு லைனும் நமக்கு என்னதான் ஆக்ட் ஆகுது, டயாமீட்டராக ஆக்ட் ஆகுது. கரெக்டாக ஒவ்வொரு லைனுமே நமக்கு டயாமீட்டராக ஆக்ட் ஆகுது. அப்போது நம்ம என்ன எழுதலாம், the line of symmetry of a circle is diameter. Understand ஆகுதா? So the line of symmetry of a circle வந்து நம்ம diameter அப்படின்னு சொல்லலாம். The line of symmetry of an isosceles triangle is median or altitude அப்படின்னு சொல்லலாம். Understand ஆகுதா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.